ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து அதிரச மாவு பதம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த அதிரச மாவு எப்படி தயாரிக்கிறங்கிறத அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பச்சை அரிசி எடுத்துருக்கோங்க, நல்ல புது அரிசி இதை எடுத்துக்கிறோங்க. இது வந்து நம்ம அரைப்படி எடுத்துக்கிறோம். ஸோ அரைப்படி நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து 1/4 கிலோ வெல்லம் எடுத்துங்க, 2 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துங்க, ஒரு 10 ஏலக்காய் எடுத்துங்க. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். அரிசியை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நம்ம எப்படி அரைக்கிறோங்கிறத நம்ம பார்ப்போம். ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சியில் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு நம்ம இதை வந்து குறன்னு நம்ம அரைக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஜலிச்சு எடுக்கணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த அரைச்ச இல்லைங்களா மாவை, இதை வந்து இந்த மாதிரி ஜல்லடை வந்து நல்லா கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிற அந்த ஜல்லடையே எடுத்துங்க. அதாவது நம்ம நைஸாக மாவு ஜலிப்போம், அதுக்கு அடுத்த உள்ள வலையை போட்டுக்கணுங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நம்ம ரவை ஜலிச்சா அது போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வலையை எடுத்துங்க. நம்ம இப்போ மிக்சியில் இதை வந்து இது மாதிரி பவுட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ இதை இந்த வலையில் கொட்டி நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஜலிக்க போகிறோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாவு ஈவனாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஜலிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஜலிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ மாவு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நரன்னு இருக்குங்க மாவு. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு எப்படி வெல்லம் பதம் வைக்கிறதுன்னு பார்ப்போம். வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டுங்க, அந்த நுணுக்கின வெல்லத்தை நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டிருக்கோம். ஸோ அது முழுகிற அளவு நம்ம தண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ இந்த வெல்லம் நல்லா கரையணும். கொஞ்சம் அது கரையிற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கிண்டுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கரைஞ்சோன்னே இதை ஒரு இது வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாவு காய்ச்சணுங்க. ஸோ இப்போ எடுத்து இதை வடிகட்டிடலாம். இப்போ பாருங்கள், பாவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ கரண்டியில் நம்ம விட்டு பார்க்கறது பாருங்கள், கம்பி பதம் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து உருண்டை பதங்க. உருண்டை பதத்துக்கு நம்ம இது மாதிரி ஒரு தட்டில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுங்க. ஸோ இதில் அந்த வெள்ளை பாகை எடுத்து நம்ம இதில் விட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணியில் கரையாமல் அதை இப்படி ஓரத்தில் இப்படின்னு ஊற்றிட்டு வந்தோம்னா உருட்டிட்டு வரணுங்க. இப்போ இன்னும் பதம் வரலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த உருண்டை பதத்தை நம்ம டெஸ்ட் பண்ணணுங்க. ஸோ இப்போ தான் கம்பி வந்திருக்கு, அடுத்தது உருண்டை பதம் வரப்போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்காட்டி தண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க, நம்ம பதம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஏலக்காவை நம்ம வந்து அந்த உள்ளுக்கு இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். தோலை எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இந்த பொடி எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வெள்ளை பதம் பார்க்குறோங்க. உருண்டை பதத்துக்கு இந்த மாதிரி தண்ணியில் இது மாதிரி விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்படி ஓரத்தில் நீங்கள் இது மாதிரி வந்ததுன்னா நம்ம வெள்ளம் வந்து கரையக்கூட பாருங்கள், இது மாதிரி நம்ம சேர்ந்து வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணுங்க. ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு உருண்டை உருட்டினோம்னா நம்ம கைக்கு அந்த உருண்டையாக வரணும். அதுதாங்க இதுக்கு வந்து அந்த உருண்டை பதம்னு சொல்கிறது பதம். ஸோ இது நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா நமக்கு கையில் உருட்டுற மாதிரி நமக்கு வந்துடுங்க கரையாமல். ஸோ இதுதான் இந்த வெள்ளை பதம். இப்போ பாருங்கள், இந்த மாவில் நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை நம்ம இப்போ சேர்த்துக்கிறோங்க இதில். அதுக்கப்புறமா வந்து எள்ளு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த எள்ளையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ பாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவை நம்ம அந்த பாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிண்ட போகிறோங்க. இப்போ வந்து இந்த பாவில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போட்டு நம்ம கிண்ட போகிறோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே ஒரே பக்கமாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை ஊற்றி விடுற மாதிரி போடுங்க. இப்போ அந்த மாவில் நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் எள்ளும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியே எல்லா மாவையும் இந்த பாகில் நம்ம சேர்த்துட்டு நம்ம கிண்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அதிரசம் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, மாவு போட்டு கிளறணும் இல்லைங்களா, அந்த மாவை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதிரசம் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம உருண்டை மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ இந்த மாவை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாலும் நம்ம வெளியில் வச்சும் செய்யலாம், வீணாக போகாதுங்க. ஆனால் வெளியில் வைக்கும் போது கைப்படாமல் தண்ணி படாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் இதில் வந்து எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்குங்க மாவு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அதிரசமும் அந்த உருண்டையும் செய்கிறதுங்க தான் பார்ப்போம்.